morning, everyone. காலை வணக்கம் நண்பர்களே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Welcome to Church Online. இந்த சபையின் இணையதள ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். This Sunday is a blessed Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமையானது ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது. Because we are going to receive the blessings from heaven. ஏனென்றால் பரலோகத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறவர்களாக இருக்கிறோம். Not just I'm not saying just directly receive blessings from heaven. அது ஏதோ நேரடியாக ஆசீர்வாதம் என்று சொன்னவுடன் வரப்போவதில்லை. Only when we give we can get. அது நாம் வழங்க வேண்டிய நேரத்தில் அது வழங்கினால் தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். So when we give our listening, our understanding, நம்முடைய செவிகளை திறந்து நாம் அதை கேட்டு கவனிப்போமானால் then only we can receive the blessing. அப்பொழுது தான் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். When we listen to the word of God, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது தான் then only we can receive the blessings. நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Like the same, அதேபோல we are going to listen to one Bible verse, one small verse. இப்பொழுது நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு சின்ன வசனத்தை படிக்க போகிறோம். Isaiah 43 ஏசாயா 43 verse 19. 19ஆம் வசனம். Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall ye know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். This talks about God will make a way. இது எதை குறித்து சொல்லுகிறது என்றால் தேவன் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவராய் Even இருக்கிறார். through the wilderness. அவாந்தர வெளியிலேயும் Even through the tough times. நம்முடைய துன்பமான நேரத்திலும். So are we ready to receive the God's power? ஆகையால் நாம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? So let us go to Church Online. ஆகவே இந்த இணையதள ஆராதனையில் நாம் கடந்து செல்வோம். Let us be blessed by it. அதன் மூலமாக நாம் வரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ராஜா
நொடி பொழுதே சுகம் தருவார், நோய்களெல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதே சுகம் தருவார், பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. கசையடிகள் உனக்காக, காயமெல்லாம் உனக்காக. திருரத்தம் உனக்காக இருந்திடு என் மகனே. திருரத்தம் உனக்காக இருந்திடு என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். Hallelujah. ஹalleluya. Really, we are a blessed people உண்மையாகவே நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா to இருக்கிறோம். come into the presence of God in this evening too. இந்த மாலை நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம வந்திருக்கிறோம். We joined the first song, the choir song. நாம் முதல் பாடல் குழுவினரோடு சேர்ந்து பாடினோம். Now it is a time to worship the Lord for a while. இப்பொழுது கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்பதற்கான நேரமா Yes, இருக்கிறது. God is good unto us. ஆம், தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். His grace is abundant. அவருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. His mercies are so great. அவருடைய இரக்கங்கள் மிக பெரிதா All இருக்கிறது. because of this, that we are living still. அதன் மூலமாக தான் நாம் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. So we should be a thankful people. ஏனென்றால் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க We should வேண்டும். worship and praise the Lord. தேவனை துதித்து அவரை ஆராதிக்க வேண்டும். Yes, indeed, we praise the Lord in the morning in the services. காலை ஆராதனையிலும் நாம் தேவனை துதித்தோம் ஆராதித்தோம். God wants us to praise and worship and hear the word of God in the evening of this Sunday also. இந்த மாலை Hallelujah. நேரத்திலும் தேவன் நம்மை காலையில் துதிக்கவும் ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் நம்மை நியமித்திருக்கிறார். As the deer running after the water, மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல, which is not real, அது உண்மையானதில்ல, but it is still keep going on ஆனால் அது இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. until it finds the river. ஆறுகளை கண்டடையும் வரை அது சென்று கொண்டுதான் Like இருக்கிறது. that, our soul should always be prepared to run in the race, அதன் போலவே நம்முடைய ஆத்துமாவும் ஓட்டத்தை ஓடுவதற்கு நாம் to ஆயத்தப்படுத்திக் reach கொண்டிருக்கிறோம். our goal. நம்முடைய இலக்கை அடைவதற்காக. The distance may be a long one, தூரம் மிக தூரமாக இருந்தாலும், but God said, "Come on, I will take care of you." ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று. Hallelujah. ஹalleluya. So that we should always be prepared. ஆகவே நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ள ஜனங்களாய் இருக்க வேண்டும். Join in the service, worship the Lord, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனை ஆராதித்து revive our anointing, உம்முடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். and go forward. முன்னேறி செல்வோம். முன்னேறி செல்வோம்.
So we are now going to sing a song. Join with us. Mangal Nirode Vanchito. Hallelujah. Thank you, Jesus. Yes, Lord. Our soul is like a deer which runs to find the water.
Hallelujah. You are our fortress, O Lord Jesus. நீரே எங்கள் கோட்டையா இருக்கிறீர். Hallelujah. Hallelujah. And you will, hallelujah, guide us, O Lord. நீர் எங்களை நடத்துவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. Thank you, Lord Jesus. Hallelujah. 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 Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. We ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். We worship you, Lord. We worship you, Lord. Hallelujah. Shandara lirava. Hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord Jesus. Oh Lord, oh Jesus. Guide us, oh Lord Jesus. Protect us. எங்களை பாதுகாத்துக்கொள். எங்களை நடத்தும். Oh Jesus, lead us. எங்களை வழிநடத்தும் எங்களுக்கு. Let us reach out, God. எங்களுடைய இலக்கை நாங்கள் சென்றடைப்போம். நீதாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. Praise you, Lord. Praise you, Lord. Hallelujah. Hallelujah. You are the living God. You rise from the dead. Hallelujah. மரித்தோரிலிருந்து உயிர்த்த தேவன், நீர் எதுவாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர். Hallelujah. 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 You are the ruler of Jesus. நீரே அதிபதியானவர். We worship you, Lord. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Praise you, Lord. எழுந்தவரே, hallelujah. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, எழுந்தவரே
with you, Lord. We thank you for the name you have given to us. The name of Jesus has got power and giving us power. நீர் எங்களுக்கு இயேசு என்னும் நாமத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதிலே ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு. அந்த வல்லமையும் ஜீவனும் எங்களுக்குள்ளாக உண்டு. ஓ ராபா சாந்தராதி ராபா. So Lord, we happy people pronounce the name of Jesus and got victory over everything. ஆகவே நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை உச்சரித்து நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம். இயேசுவின் நாமம். In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. In the mighty name of Jesus, tell me who can stand before. In the mighty name of Jesus, we have the victory. Yesu என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் தேவர் பரந்தோடு. இயேசு இயேசு நாமத்தோடு யார் நமக்கெதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, devils will have to flee. In the mighty name of Jesus, tell me who can stand before. In the mighty name of Jesus, we have the victory. Yes, என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் வெற்றி பரந்தோடு. இயேசு நாமத்தில் இருக்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரோ? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. So we are going to get victory in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் இந்த வாரத்திலேயும் இந்த தொடர்ந்து வருகிற நம்ம ஜீவிய நாட்களிலேயும் ஜெயம் நம்முடையதாக இருக்கிறது. Praise you Lord Jesus. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Amen. 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 That is, see and touch Jesus. கர்த்தரை பார்த்து அவரை தொட்டு பாருங்கள். How many of you have seen Jesus? எத்தனை பேர் இயேசுவை பார்த்திருக்கிறோம்? நதி யார் அழுதே சொன்னது? எப்போ பார்த்தையா நீ? அந்த அந்த கதைலாம் வேணாம். சரி, have you ever seen Jesus? இயேசுவை நாம் பார்த்தது உண்டா? If I ask this question in a Pentecostal church, what is this church then? Anyway, in a Pentecostal church. ஒரு பெந்தேகோஸ்து சபையில விதமான ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ what is this church? அப்படின்னா இந்த சபை என்ன சபை? This is also Pentecostal church. இதுவும் பெந்தேகோஸ்து சபைதான். Anyway, when I ask this church, அப்படியாக சபையில இந்த கேள்வி எழுப்பினார். they will say, oh yes, praise the Lord. ஆம், உண்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். Then the next question is, அடுத்த கேள்வி, when did you see? How did you see? நீ எப்பொழுது பார்த்தாய், எப்படி பார்த்தாய்? There comes the problem. அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. And still somebody will say, இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லலாம், oh yes, I saw him in a vision. I came before me. He sat and so. நான் தரிசனத்திலே இயேசுவை பார்த்தேன், அவர் எனக்கு முன்பாக வந்தார், உட்கார்ந்தார், என்னோடு பேசினார் என்றெல்லாம் சொல்லலாம். மகனே மகளே என்ன பேசினார் என்கிட்ட, காதால கேட்டேன், ரொம்ப சந்தோஷம். எப்பா சொப்பனத்துல சும்மா இருப்பா, சொப்பனத்துல இல்லாட்டினா ட்ரீம்ஸ் கனவு and visions.
நம்முடைய தரிசனத்திலே நம்ம கனவிலே ஒருவேளை நாம் பார்த்திருக்கலாம். That's not the point here. ஆனா கனவுல காண்றது தரிசனத்துல காண்றத இங்க சொல்லல. We should see Jesus. நாம் இயேசுவை காண வேண்டும். Every child of God should see Jesus. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசுவை காண வேண்டும். அதாவது இயேசு என்று சொல்வது ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவை நீ தொட்டது உண்டா? இது மிக முக்கியமானது. Have you ever touched Jesus? இயேசுவை நாம் தொட்டது உண்டா? Have you ever touched Jesus? இயேசுவை நாம் தொட்டது உண்டா? People will say, ஜனங்கள் சொல்லலாம், oh yes, I touched him by faith. ஆம், விசுவாசத்தின் மூலமாக அவரை தொட்டிருக்கிறேன். Good, that's correct. But this is different. ஆம், அது நல்லதுதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் கேளுங்க. Some people will say, I touched Jesus in my prayer. ஆம், இயேசுவை ஜெபத்தின் மூலமாக தொட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். Very good. That's one of the way to touch Jesus. ஆம், அதுவும் இயேசுவை தொடுவதற்கு ஒரு வழி. But here it means ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, we have to see Jesus as you see your dear ones, your people next to you. இயேசுவை உன்னுடைய அன்பார்ந்தவர்கள் போல, உன்னுடைய பக்கத்திலே இருப்பவர் போல நாம் காண வேண்டும். You should touch somebody. பக்கத்துல இருக்க தொட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கவங்க கை நீட்டி தொட்டு பாருங்க. பக்கத்துல தொட்டு பாருங்க. என்ன அச்சிட மாட்டாங்க, நான் தான் சொல்றேன். தொட்டு பாரு. பக்கத்துல இருக்கவங்கள தொட்டு பாருங்க. அந்த மாதிரி இயேசுவை எப்போ தொட்டு பார்த்த? Have you touched Jesus like this? இயேசுவை அது மாதிரி தொட்டு இருக்கிறோமா? And lastly, then if I ask like this, they will tell me, இப்படி கேட்டால் பதில் ஒருவேளை சொல்லலாம், இதெல்லாம் என்ன அப்படி எப்படி முடியும்? So they will come to conclusions. ஆகவே இந்த விதமான ஒரு முடிவுக்கு வருவார்கள். Let's see what the Bible tells us. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்கலாம். John chapter 1 verse 18. யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே The word says, வேதம் சொல்லுகிறது, no one has seen God at any time. ஒருவரும் ஒரு காலத்திலும் ஆண்டவரை கண்டது இல்லை. No one has seen God. ஒருவரும் ஆண்டவரை கண்டதில்லை. It's impossible for people to see God. தேவனை காண முடியாது மனுஷரால். It is the word also says, அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, no one can see God and live. கர்த்தரை கண்டு அவன் ஜீவிப்பது முடியாத காரியம். Because he is so powerful. ஏனென்றால் அந்த ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உடையவர், mighty, அவர் அவ்வளவு மகத்துவம் உள்ளவர், so much glorious, அவர் அவ்வளவு மகிமை பொருந்தியவர். You cannot give, there is no form for God. தேவனுக்கென்று ஒரு உருவம் ஒன்றும் இல்லை. You cannot tell how God look like. ஆண்டவர் இப்படியாக தான் இருப்பார் என்று ஒரு வடிவமாக சொல்ல முடியாது. That's the reason it is impossible to see God. ஆகவே தான் ஆண்டவரை ஒருவரும் காண முடியாது. If you look at the sun for a while, சூரியனை கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா, how long you can look at the sun? எவ்வளவு நேரம் சூரியனை பார்த்து கொண்டே இருக்க முடியும்? It's not easy even to look at for 1 minute. ஒரு நிமிஷம் கூட தொடர்ந்து அந்த சூரியனை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். Your eyes will go blind. அது கொஞ்ச நேரம் பார்த்தா என்னமோ மங்கி போய் குருடானது போல இருக்கும். And you cannot see anything around you afterwards. அந்த சூரியனை பார்த்துவிட்டு பின்பு மற்ற காரியங்களை நாம் பார்க்க முடியாது. What is the form of the sun? ஆகவே அந்த சூரியன் எப்படி இருக்கிறது? Is it a solid substance? ஏதோ அது உறுதிப்பட்ட ஒரு பொருளை போன்று இருக்கிறதா? No, it is like gas. They formed round. ஏதோ ஒரு உருண்டையான ஒரு வடிவம் போல காற்றை போன்று இருக்கிறது. At least the sun, moon is solid. அந்த சந்திரனாவது அங்கே உறுதிப்பட்டு இருக்கிறது. And people try to go there. அங்க சந்திர மண்டலத்துக்கு போறாங்க. If the creation, that sun is so powerful, we cannot see with the naked eyes. நம்முடைய சொந்த கண்களால் அந்த உருவாக்கப்பட்ட அந்த சூரியனை நாம் பார்க்க முடியவில்லை என்றால், then how is it possible to see God? ஆனால் தேவனை நாம் எப்படி காணுவது? When we read about Moses in the Bible, வேதத்திலே நாம் மோசேவை குறித்து வாசிக்கிறோம். once he told God, I want to see you. மோசே ஒரு சமயம் ஆண்டவரிடத்திலே சொன்னாராம், நான் உம்மை பார்க்க வேண்டும். Because it is the desire of God's people to see God. ஏனென்றால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விருப்பம். And they want to touch God. தேவனை தொட வேண்டும் என்று விருப்பம். So Moses asked once God like that. ஆகவே மோசே ஒரு சமயம் ஆண்டவரிடத்திலே இப்படி கேட்டாராம். God told him clearly, no, it's not possible. You can't live. ஆகவே ஆண்டவர் திட்டவட்டமாக சொன்னார், ஆண்டவரை கண்டு ஒருவரும் ஜீவிக்க முடியாதே என்று. He said, I want to see you. ஆனால் மோசே சொல்கிறார், நான் எப்படியாவது உம்மை பார்க்க வேண்டும். So he asked him to come to a particular place.
அங்கே ஒரு மலைக்கு வர சொன்னார். He only passed before him with his back. அப்பொழுது அந்த இடத்திலே இயேசு கடந்து போனார், பின்புறமாக தான் தென்பட்டது. Moses cried and fell down and said, Lord, I'm dead, I can't see you. உடனே மோசே கதறி, நான் அதமானேன் என்று சொல்லி செத்தவனைப் போல கீழே விழுந்தார். So we can't see God. ஆகவே ஆண்டவரை நாம் பார்க்க முடியாது. And we read in 1 King 1 ராஜாக்கள் chapter 19 19ஆம் அதிகாரம் verse 11 and 13. 11ஆம் வசனம் 13ஆம் You வசனம். look at me now. I'll tell you the story. அதிலே ஒரு கதை இருக்கிறது. இப்போது என்ன பாருங்க. If you go home, read the chapter 18 and 19. 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் It's வாசித்தால் very interesting அது மிக சுவாரஸ்யமானது. and you will like it. Just go and read. அதை வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். 1 King 18 and 19. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரமும் 19ஆம் அதிகாரமும். So here it goes like this. இப்படியாக இங்கே சொல்லப்படுகிறது. Elijah was jealous for God. எலியா தேவனுக்கென்று வைராக்கியமாய் இருந்தான். So he killed the priests of Baal. அங்கே பாகாலின் தெய்வங்களை எல்லாம் கொன்று போட்டான். And then Jezebel, எசபேல் என்று சொல்லும்படியான the தீர்க்கதரிசி, queen, get angry with the prophet Elijah. ஆகவே இந்த எசபேல் இந்த எலியாவின் மேல் கோபம் கொண்டு, So she said, as much as you did to the priests of Baal, I will do it for you. அந்த எசபேல் கோபம் கொண்டு அவர் சொல்லுகிறார், நீ இந்த பாகாலின் ஆண்டவர்களுக்கு செய்த காரியத்தை உன்னிடத்திலே பழி வாங்குவேன் என்று I சொல்லுகிறார். will definitely kill you, cut your head off, உண்மையாகவே உன்னுடைய தலையை நான் வெட்டி போடுவேன் என்று சொல்லுகிறார். kill you. உன்னை கொலை செய்வேன். That's a great man of God, the prophet Elijah, தேவனுடைய பெரிதான ஒரு தீர்க்கதரிசியாகிய இந்த எலியா was very much upset. இந்த எசபேலின் சத்தத்தை கேட்டு கவலைப்படுகிறார். He started to run for his life. தன்னுடைய ஜீவன் தப்ப எலியா ஓடுகிறார். That's the story. இதுதான் அதில் இருக்கும்படியான ஒரு So கதை. he went from stage to stage, ஆகவே படிப்படியாக அங்கிருந்து அகன்று போகிறார். escaping the hands of Jezebel, the killer. அந்த எசபேலினுடைய கைக்கு தப்பி பிழைக்கும்படியாக எலியா ஓடி போகிறார். And lastly, கடைசியாக he came to a place called Horeb. ஓரேப் என்று சொல்லும்படியான ஒரு மலையின் பகுதியிலே And எலியா வருகிறார். he went into the cave. அப்பொழுது அந்த மலையின் அந்த குகைக்குள்ளே எலியா புகுந்து கொள்ளுகிறார். And he was hiding himself inside. அந்த குகைக்குள்ளே எலியா ஒளிந்து கொண்டிருக்கிறார். Now it is interesting. இது மிக முக்கியமானது. God came அப்பொழுது ஆண்டவர் and வருகிறார். he called him out of the cave. அந்த மலையின் குகைக்குள்ளே இருக்கிற எலியாவை கூப்பிடுகிறார். And God said to him, அப்பொழுது எலியாவினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், come and stand upon this particular mountain. இந்த மலையின் உச்சிக்கு நீ கடந்து வா என்று சொல்லுகிறார். So Elijah ஆகவே எலியா went and stood. அங்கே போய் நிற்கிறார். God wants to meet Elijah. அப்பொழுது அந்த மலையின் மேல் எலியாவை ஆண்டவர் சந்திக்கிறார். And this is what has happened. இதுதான் அங்கே நடந்தது. When he was standing upon the mount, அந்த மலையின் உச்சியிலே எலியா நின்று கொண்டிருக்கும் பொழுது great and strong wind was blowing. அங்கு பலமான காற்று அடித்தது என்று வாசிக்கிறோம். Great wind, பலமான காற்று very வீசிற்று. strong. ரொம்ப பலமானது. It even broke the rocks of the mountain into pieces. அங்கே இருக்கும்படியான அந்த மலையை அது உடைக்கும்படியாக அவ்வளவு பலமாய் உடைத்தது. They were all flying. அங்கே அந்த மலை உடைப்பட்டு துண்டு துண்டாக வீசப்பட்டது. So much strong. அவ்வளவு பலமான காற்று. But God was not in that. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றிலே இல்லை. And then it is said here, மீண்டுமாக வேதம் சொல்லுகிறது, there was earthquake. அங்கே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. There was tremor, whole earth was shaking up. அந்த பூமி அதிர்ச்சியால் அங்கே உலுக்கப்பட்டது. And God was not in that. அந்த பூமி அதிர்ச்சியிலும் ஆண்டவர் But வெளிப்படவில்லை. Elijah was standing and looking for something. ஆனாலோ எலியாவோ நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். There came fire, அதற்கு பின்பு அக்கினி, very hot. ரொம்ப சூடான அக்கினி. And God was not in that. அந்த நெருப்பிலும் ஆண்டவர் இல்லை. And after the fire, அந்த அக்கினிக்கு பின்பு there came a still voice. அங்கே அமைதலான ஒரு சத்தம். Only the voice. ஒரு சத்தம் தான். The moment when Elijah heard the voice, அந்த எலியா அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே
he wrapped up his eyes with his mantle, it is said. அங்கே வேதம் சொல்கிறது தன்னுடைய சால்வையால் தன்னுடைய முகத்தை எலியா மூடிக்கொண்டார். கர்த்தருடைய சத்தம் கேட்ட உடனே பார்க்க கூட இல்லை, இன்னும் கிட்ட கூட வரல, அவரு சத்தம் தான் கேட்டான். அந்த சத்தம் கேட்ட உடனே அவனால தாழ முடியல. he could not stand. அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே எலியாவால் அங்கே நிற்க முடியவில்லை. எதனா ஒன்னு எடுத்து கண்ணை காலத்தெல்லாம் மூடிக்கலான்னு பார்த்தான். கையில கட்சிது அவன் போட்டு இந்த சால்வை தான், அதை எடுத்து டைட்டா நம்மலாம் செய்யற மாதிரி கண்ணை இறுக்கி கட்டிட்டான். என்னன்னா பார்க்க முடியாது. No, you can't see God. ஆம், ஆண்டவரை பார்க்க முடியாது. He is mightier than anything that you think. நாம் யோசிப்பதை காட்டிலும் எந்த காரியத்தை யோசித்தால் பார்த்தாலும் அவர் வல்லமை உள்ளவர். It was so powerful. அவர் அவ்வளவு மகத்துவம் உடையவர். But ஆனால் God, it's not God's intention கர்த்தருடைய யோசனை இப்படி அல்ல, that man should not see him. மனுஷன் ஆண்டவரை பார்க்க கூடாது என்பதற்காக அல்ல. God created man மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார் that he may come and have fellowship with him. மனுஷரோடு வந்து மனுஷன் தேவனோடு உறவு கொள்ளும்படியாய் உண்டாக்கினார். Unless we see, unless we touch, how can we have fellowship? ஆண்டவரை நாம் பார்க்காவிட்டால், ஆண்டவரை தொடாவிட்டால் நாம் எப்படி ஐக்கியம் கொள்வது? In Genesis ஆதியாகமம் chapter 3 verse 8 we read, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், in the cool hour of the day அந்த நாளின் ஒரு குளிர்ச்சியான வேளைகளிலே என்று God சொல்லப்படுகிறது. used to come down and walk with Adam and Eve together. அந்த குளிர்ச்சியான அந்த வேளையிலே ஆண்டவர் வந்து ஆதாமோடு ஏவாளோடு உறவாடினார், We நடந்தார். don't know how it was possible. இது எப்படி முடியும்? At the time of creation, தேவனுடைய சிருஷ்டிப்பின் பொழுது God made it possible தேவன் இதை சாத்தியமாக்கினார். to see the God whom man could not see. காணக்கூடாத ஆண்டவரை உறவு கொள்ளும்படியாக அந்த தோட்டத்திலே உருவாக்கினார். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So God wants that you should see him. ஏன் இப்படி செய்தார் என்றால் ஆண்டவரை காண வேண்டும் God என்று ஆண்டவருக்கும் விருப்பம். that we should touch him. ஆண்டவர் விரும்புகிறார் நாம் அவரை தொட வேண்டும் Then என்று. only we will have a real understanding and assurance. அப்பொழுதுதான் நமக்கு உண்மையான ஒரு புரிந்து கொள்ளுதலும் ஒரு நம்பிக்கையும் ஏற்படும். And that's the reason he sent his son Jesus. ஆகவேதான் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். That we may see him, we may touch him. இயேசுவை நாம் பார்க்கும்படியாக, இயேசுவை நாம் தொடப்படுகிறார். In Colossians கொலோசியர் chapter 1 1ஆம் அதிகாரம் verse 15. 15ஆம் வசனம். Colossians 1:15. கொலோசியர் 1:15. Jesus is the image of the invisible God. காணக்கூடாத ஆண்டவரின் தற்சொரூபமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus is the image இயேசு அது of ஒரு the சாயல். invisible God. நாம் காணக்கூடாத ஆண்டவருடைய சாயலாய் இயேசு So God இருக்கிறார். is invisible ஆண்டவரை நாம் பார்க்க முடியாது. and he made it visible, seeable. அதை காணக்கூடும்படியாக நாம் பார்க்கும்படியாக He came in Christ Jesus. இயேசுவிலே அவர் காண்பித்தார். In John 14 யோவான் 14 verse 19. யோவான் 14:19 It says, அங்கே சொல்லுகிறது, he who has seen me has seen my Father. என்னை கண்டவன் 4:18. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று Verse சொல்லப்படுகிறது. 4 or verse 14. 9 அதான் 8 9. யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 14:9. Yes, John 14:9. Make it clear. யோவான் 14:9. The disciple asked Jesus, சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், you speak so much about your Father God. உம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து இவ்வளவாய் எங்களுக்கு சொல்லுகிறீர்களே. Show us the Father. We want to see the Father. அந்த பிதாவை எங்களுக்கு காண்பியும் We என்று want to சீஷர்கள் see God. நாம் அந்த தேவனை காண வேண்டும் என்கிறார்கள். So Jesus said in verse 9, ஆகவேதான் இந்த 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் if you சொல்கிறார், have seen me, நீங்கள் என்னை கண்டது உண்டானால் you have seen God. என்னுடைய பிதாவை கண்டீர்கள். Because Jesus is the expressed image of God. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சாயலாய் இருக்கிறார்.
Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். People who lived in the time of Jesus, இயேசுனுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் they seen Jesus. இயேசுவை பார்த்தார்கள். They seen Jesus as you and I see each other. நாம் எப்படி ஒருவரை ஒருவர் பார்க்கிறோமோ அதே வண்ணமாக இயேசுவின் காலங்களில் ஜனங்கள் இயேசுவை பார்த்தார்கள். They touched Jesus. இயேசுவை தொட்டு பார்த்தார்கள். But Jesus died. ஆனால் இயேசு மரித்து போனார். And after that, when he rose again, மீண்டுமாக இயேசு உயிர்த்தெழுந்தார். he became a spirit. அவர் ஆவியாய் இருக்கிறார். So people lost the chance of seeing him with their naked eyes, with their touch. ஆகவே மீண்டுமாக இயேசுவை நம்முடைய சொந்த கண்களால் காணவோ அவரை தொடவோ முடியாமற் போயிற்று. But God always wants to make a way for his children. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழியை உருவாக்குகிறார். That they may see Jesus. இயேசுவை அவர்கள் காணும்படியாக, see God, தேவனை காணும்படியாக, touch God, தேவனை தொடும்படியாக, hear God, அவரை கேட்கும்படியாக. And so the word says. ஆகவே தான் வேத வசனம் சொல்லுகிறது. In Colossians, கொலோசையர் chapter 1, 1ஆம் அதிகாரம் verse 18. 18ஆம் வசனம். Colossians 1:18. கொலோசையர் 1:18. He is the head of the body, the church. சரீரமாகிய சபைக்கு தலையாய் கிறிஸ்து இருக்கிறார். That's what happening. Third stage. அதுதான் மூன்றாவது கட்டம். First, man came to a place that he could not see God anymore. கர்த்தரை காணக்கூடாத ஒரு நிலைமைக்கு மனுஷன் கடந்து வந்தான். And he made it possible in the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்திலே இயேசுவை காணும்படியான ஒரு வாய்ப்பு. And because of the disobedience, மனுஷனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, and sin, பாவத்தின் நிமித்தமாக he lost the privilege. அந்த இயேசுவை காணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை இழந்து போனார்கள். தேவனை காணும்படியான ஸ்லாக்கியத்தை இழந்து போனார்கள். So again he made it possible. ஆனால் மீண்டுமாக தேவனை காணும்படியாய் in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. And when Jesus died and rose again, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தமாக, now again the condition of being unable to see God start to exist. தேவனை காணக்கூடாத நிலைமை ஏற்பட்டது. But God doesn't want to make a way. ஆனால் ஆண்டவர் அதிலேயும் ஒரு வழியை உருவாக்குகிறார். So Jesus said, ஆகவே இயேசு சொல்லுகிறார், I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Jesus said, I will build my church. இயேசு சொல்லுகிறார், நான் என் சபையை கட்டுவேன். Here in this verse 18 it says, இங்கே அந்த 18ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, the church is the body of Jesus. சபை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரமாய் இருக்கிறது. And Jesus is the head. அந்த சரீரத்துக்கு இயேசு தலையாய் இருக்கிறார். Head is here and the body is here. தலை இங்கே இருக்கிறது, சரீரம் அதன் பகுதியாய் இருக்கிறது. All the parts of the body are attached to each other. இந்த சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. And they all are attached to the head. இந்த முழு சரீரமே தலையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. And in Colossians, கொலோசையர் chapter 2, 2ஆம் அதிகாரம் verse 19, 19ஆம் வசனம், the head from which all the body is joined together. தலையிலிருந்து அந்த சரீரம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Good. Look at me here. இங்கே பாருங்க. The body, Jesus said, I will build the body. இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தை நான் கட்டுவேன். And the body is attached to the head, which is Jesus. இந்த சரீரம் அந்த தலையாகிய இயேசுவோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. The head cannot be called, the head alone is not complete without the body. இந்த தலை மாத்திரம் சரீரம் இல்லாமல் கிரியை செய்ய முடியாது. So the body must be there for the head to make an image. ஆகவே ஒரு உருவத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த சரீரம் சேர்ந்து தலையும் சேர்ந்தால்தான் ஒரு உருவம் வரும். So we read in 1 Corinthians, ஆகவே 1 கொரிந்தியர் verse 12, chapter 12, 12ஆம் அதிகாரம் verse 27. 27ஆம் வசனம். Read. தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். Right. Now it clearly says, இங்கே திட்டவட்டமாக சொல்லப்படுகிறது, what is the body? இந்த சரீரம் என்ன? The body is
all the people of God, saved people of God. இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். Every true child of God is the member of the body. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய உண்மையான பிள்ளைகளும் இந்த சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறீர்கள். That's what we read in 1 Corinthians. அதேதான் 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians 12th chapter, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18th verse. 18ஆம் வசனமும். Read it. தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். Good. That's it. அதுதான். So in the body there are members. ஆகவே சரீரத்திலே ஒவ்வொரு அவயவங்கள் இருக்கிறது. What is the meaning of member? Hand is the member. அதனுடைய அவயங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த கை ஒரு பகுதியாக இருக்கிறது. And our legs is a part. Legs are the parts. கால் சரீரத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. So Jesus built the church. ஆகவே இயேசு சபையை கட்டுகிறார். And made the people as the member of the body of Christ. இயேசு இந்த சபையை கட்டுகிறார். அந்த சரீரத்திலே ஒவ்வொரு அவயங்களாய் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். Read 19th verse. 19ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். 1 Corinthians 12:19. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவையெல்லாம் ஒரே அவயமாய் இருந்தால் சரீரம் எங்கே? அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. That's it. There are several members. இந்த சரீரத்துக்கு பல அவயவங்கள் உண்டு. But one body. ஆனால் இவை யாவும் சேர்ந்து ஒரு சரீரம். I want to read one more verse. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 Corinthians 12th chapter. அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14th verse. 14ஆம் வசனம். சரீரமும் ஒரே அவயவமாய் இராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. அப்புறம் காலானது நான் கையாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் அல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ? So what do you understand from this? அதில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? God makes his people, some as legs, some as hands, and some as eyes. ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு சரீரத்தின் பகுதியாய் நம்மை உருவாக்குறார். சில பேரை கைகளாக, சில பேரை கால்களாக, சில பேரை கண்களாக. So if you take this hand, இந்த கையை எடுத்துக்கொள்ள போனால் how many parts are there, you know? இந்த கைக்கு எத்தனை பகுதி உண்டு? First of all, 2 main parts. இதுல 2 முக்கியமான பகுதி. After that, 5 fingers. அந்த கையில 5 விரல்கள். And the 5 fingers have got to 3 parts. அந்த ஒவ்வொரு விரலிலும் 3 பகுதி. You know 1 2 3 3 parts. அந்த ஒவ்வொரு விரல்ல கூட 3 பகுதி இருக்கிறது. And in the 5 fingers the nails are there. அந்த ஒவ்வொரு விரலிலும் நகங்கள் இருக்கிறது. So there are place for thousands and millions of people to become the member of the body of Jesus. ஆகவே எத்தனை ஆயிரம் கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒவ்வொரு அவயமாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you are really born again, நீ உண்மையாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் இருப்பாய் என்றால், if you say that you belong to Jesus, நான் இயேசுவுக்கு சொந்தம் என்று சொல்லுவாய் என்றால், and you are a part of the body, இந்த சரீரத்தின் ஒரு பகுதி என்று சொல்லுவோம் என்றால், God has made the body very beautiful. இயேசு சரீரத்தை மிக அழகாக உருவாக்கினார். Now we have read here, நாம் வாசித்த அந்த பகுதியிலே the whole body is our eyes. அந்த சரீரம் முழுவதுமே கண்ணா இருந்துச்சுனா, எல்லாம் கண்ணு தான் இருக்கும். ஒருவும் கண்ணா இருக்கும். எவ்வளவு அக்லி இல்ல? எவ்வளவு அக்லினா அசிங்கம். எவ்வளவு அசிங்கமா இருக்கும். முழு பாடியுமே கையா இருந்துச்சுன்னு வச்சுங்க. இங்க மூக்கு கிட்ட ஒரு கை, காதுல இருந்து ஒரு கை, தலைக்கு மேல ஒரு கை, கழுத்துல இருந்து ஒரு கை, இங்க இடுப்புல இருந்து இன்னும் 4 கை இருந்துச்சுன்னா எப்படி அது சரீரமா இருக்கும்? பயந்து ஓடி விடுவாங்க. எவ்வளவு அழகா பச்சை உருவாக்கி இருக்கிறாரு. 2 கண்ணு, 2 மூக்கு, இல்ல ஒரு மூக்கு, 2 கண்ணுக்கு நேரா 2 மூக்கு வச்சிருந்தான்னா என்ன கேதி? கண்ணால பார்க்க முடியுமா? எவ்வளவு அழகா வச்சுக்கிறாரு. 2 காது கொடுத்துக்கிறாரு. 2 பக்கம் 2 காது. யாருன்னா ஒருத்தர் ஒரு காது அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு அந்த காது இல்லைன்னு பாருங்க, கொஞ்சம் வரைஞ்சு பாருங்க. ஒரு காது விட்டு ஒரு காது போட்டு வரைஞ்சு பாருங்க, கண்ணால பார்க்க முடியாது. அவ்வளோ
அவ்வளோ பயமாக இருக்கும் பார்த்தாலே. ஸோ God has beautifully made the body. ஆகவே இயேசு அந்த சரீரத்தை மிக அழகாக உருவாக்கி He இருக்கிறார். made it so much beautiful as you are beautiful. அது அவ்வளவு அழகாய் உன்னை போல அழகாய் உருவாக்கி இருக்கிறார். இதையும் கொஞ்சம் சொல்லிடலாம். எல்லாரும் நினச்சிக்கிறது என்னன்னா ஃபேர் அண்ட் லவ்லியை போட்டு தேய்ச்சி கல்யாணம் நான் எங்கே இருக்கிறாங்கப்பா பொண்ணு அப்படின்னு கேட்டால் பியூட்டி பார்லரில் இருக்கிறாங்க. 6 மணிக்கு 5 மணிக்கு கல்யாணம்னா அது கல்யாணத்துக்கு 5 மணிக்கு வர்றது முக்கியம் கிடையாது, பியூட்டி பார்லர் தான் முக்கியம், அங்கே போகிறது தான் முக்கியம். கல்யாணம் ஆனவங்களாம் என்னை கோச்சுக்க போகிறீங்க, தெரிஞ்சுக்கணும், உண்மையை தெரிஞ்சுக்கணும். அழகாக உங்களை உருவாக்கி இருக்கிறாரு. அப்புறம் மாப்பிள்ளை வந்துட்டு அப்படியே உட்காந்துன்னு காத்துன்னு கிடப்பாங்க. இது என்னன்னா பியூட்டி பார்லரில் உட்காந்துக்குதுன்னு. ஒருத்தர் இங்கே இல்லை, மெட்ராஸில் கூட தான், ஃபாரின்ல கிடையாது, இங்கே தான். எங்கன்னா பியூட்டி பார்லர் தான் அங்கே இருக்குது. அங்கே போய் பியூட்டி பார்லர் போனால் 3 கண்ணா வச்சு அனுப்புகிறாங்க ஒன்று. இல்லாட்டினா இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பாலிஷ் போடுறாங்களே ஒழியா ஷூக்கு தான் பாலிஷ். என்னது இப்படி இந்த இவ்வளோ மட்டமாக போச்சே, அப்படி தான் நடக்குது. கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம்ட்டுன்னு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஷூக்கு பாலிஷ் போடணுன்னு. இப்போ என்னன்னு சொன்னால் கல்யாணம்னா உடம்புக்கு பாலிஷ் போடுறது தான், தலையிலேருந்து கால் வரைக்கும் பாலிஷ் தான் அது ஆயிடுது. சரி, இதனால போனால் போகுது, கல்யாணத்துக்கு ஒரு தடவை தான் பாலிஷ் போட்டுன்னு வராங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையேன்னு கண்டுக்காமல் விட்டுன்னுக்கிறேன். வாரம் போட்டுன்னு வந்துட போகிறீங்க. சபைக்குள்ள பாலிஷ் போட்டுன்னு வர்றது இல்லை, கர்த்தர் கொடுத்த அலங்காரத்தோடு தான் நம்ம சபையுள்ள வந்து இருக்கணும். இதுலேயும் இந்த சான்ஸ் கிடைக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்லிடணும், நேரமாயிடும். இல்லை பரவாயில்ல கேட்டுங்க. பூ அழகுபடுத்துறது ஒன்று, பாலிஷ் போடுறது. என்ன நெயில் பாலிஷ்னு மட்டும் இல்லை, நெயிலுக்கு பாலிஷாக போடுறாங்க, நெயிலுக்கு பெயிண்ட்டு தானே போடுறாங்க. கண்ணில் பெயிண்ட்டு, மூக்கில் பெயிண்ட்டு, நெத்தியில் பெயிண்ட்டு, வாயில் பெயிண்ட்டு, எல்லாம் பெயிண்ட்டு தாங்க. பெயிண்ட் அடிச்சு மரத்துக்கு தான் பெயிண்ட் அடிப்பாங்க நான் கேட்டுருக்கிறேன். இப்போ என்னன்னா மஞ்சாளுக்கு பெயிண்ட் அடிச்சுன்னு வராங்க. சரி போனால் போது, முக்கியமான நாளில் இருக்கட்டும் மேலே என்ன செய்யுதுன்னு எங்கெங்கேண்டோ வந்தாங்களா அழகாக இருக்கட்டும்ட்டு விட்டுடுறது. இப்போ என்னன்னா இங்கேயே வந்து பூவை வச்சுன்னு வந்துடுறாங்க. இங்கே மேலே தலை மேலே இருந்து கால் வரைக்கும் அது பாட்டு தொங்கின்னு ஆடின்னு இருக்குது. அதுக்குன்னு அழகாக முடியை கொடுத்து அந்த முடி அவ்வளோ நீட்டமாக வச்சுட்டா அது மேலே பூவை வச்சு இதெல்லாம் நடக்காது. கோயிலில் உள்ள வர்றதில்லை, கர்த்தர் கொடுத்தா பியூட்டி. நான் இது பேசணும்னு வரல, எனக்கு பேச வேண்டிய வந்துடுச்சு. நான் என்ன செய்யறது தெரிய மாட்டேன் ரொம்ப பேருக்கு. அகேல லுக் அட் தட், ஹவ் பியூட்டிஃபுல்லி காட் ஹஸ் மேட். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அழகாக மனுஷரை சிருஷ்டித்திருக்கிறார். Every part is in its proportion. ஒவ்வொரு அவயமும் அதன் அளவுக்கு தக்கதாக உருவாக்கி இருக்கிறார். இந்த மூக்கு கொஞ்சம் நீட்டம் ஆயிடுச்சுன்னா என்ன கேதி, இந்த காது கொஞ்சம் நீட்டம் ஆயிடுச்சுன்னா யானை காதுன்னு சொல்லிடுறாங்க. அது இந்த வாய் அழகா உள்ள நீட்டு தான் இருக்குது, அது கொஞ்சம் நீட்டமாகி போச்சுன்னு வச்சுக்கோ, தண்ணி குடிக்கவும் முடியாது, சோறை சாப்பிடவும் முடியாது. எவ்வளோ அழகா அளந்து கர்த்தர் ஒவ்வொரு பாகத்தையும் உருவாக்கி இருக்கிறார். ஏன் தெரியுமா, உன்னை நீ பார்த்து, உன் பாகங்களை பார்த்து, உன் சரீரத்தை நீ பார்க்கும் போது இயேசுவினுடைய சரீரம் ஒன்று உண்டு, அந்த சரீரத்தை நான் காண வேணும். அந்த சரீரம் என்னையே இவ்வளோ அழகாக வச்சுருந்தா. கருப்பு சிவப்புன்றது முக்கிய அழகு கிடையாது இந்த காலத்தில். அழகுனா என்ன, கருப்பா சிவப்பா, அதான் அழகு. என்ன கேட்டிங்கன்னா அழகுனா என்ன, மூக்கு வந்து 2 மூக்கு இருக்குதா, 1 மூக்கு இருக்குதா, 3 காது இருக்குதா, 1 காது இருக்குதா, இதுதான் எனக்கு அழகு. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அழகு. மீதி பேருக்குலாம் அழகுனா கருப்பா சிவப்பா, அது கருப்பு சிவப்பு அழகு இல்லை. ஆர் யூ ப்ரொபோர்ஷனேட்? எல்லாம் அதன் அளவின் பிரகாரம் இருக்கிறதா. இந்த கையை கொஞ்சம் நீட்டமாகி இந்த இது என்ன இது முட்டி வரைக்கும் கை நீண்டு போச்சுன்னு வச்சுங்க, இன்னும் கெதி எவ்வளோ அசிங்கமா இருக்கேன்ல. எவ்வளோ அழகா கர்த்தர் உருவாக்கினார். அதே மாதிரி தானே அவருடைய சபையும் கர்த்தர் அழகா வைக்கிறார். உன்னை நீ அழகா இருக்க பார்க்க ஒவ்வொருத்தரும் நினச்சிக்க வேண்டி தாங்க தான் அழகுன்ட்டுன்னு, அதனால தான் பிரச்சனையே வருது. இன்னொருத்தர் சொல்லணும் நீ அழகா இருக்கிறான்ட்டுன்னு, அது விட்டுட்டு தாங்களா அழகா இருக்கணும்னு நினச்சிக்கிறதோட்டு தான் அந்த கண்ணாடி முன்னால் போய் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லை அவ்வளோ நேரமா 1 மணி நேரம் போய் அங்கே நின்று இருக்க வேண்டியது கண்ணாடி எதிர்க்கும். இன்னொன்னா அவங்க அழகா இருக்கணும்ட்டு இரு அழகா. ஆனால் அந்த அழகை கர்த்தருடைய சரீரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமே. That is important. So God made the body beautiful.
ஆகவே ஆண்டவர் சரீரத்தை மிக அழகாக Who படைத்தார். is the body? ஆனால் யார் அந்த சரீரம்? You are the body. நீங்களே அந்த சரீரம். If you are a true child, you are the body. உண்மையான தேவனுடைய பிள்ளையாயிருந்தால் நீதான் அந்த சரீரம். Praise the Lord. கர்த்தருக்கு So ஸ்தோத்திரம். God wants that his people should see the body, the image of God. தேவன் விரும்புவது எல்லாம் தன்னுடைய சரீரத்தின் தோற்றத்தை ஜனங்கள் காண In வேண்டும். this New Testament time, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே you can see Jesus இயேசுவை நாம் பார்க்க முடியும் in the church. சபையிலே. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Church is the place சபைதான் where the body is coming together. இயேசுனுடைய சரீரம் கூடி வருகிற இடம். Every member is a body. ஒவ்வொரு நபரும் அதனுடைய அவயம். So no member should be missed out or rejected. ஒரு அவயமாவது ஒரு பகுதியாகுது அங்கே விடப்படக்கூடாது. If you want to see the body of Jesus, இயேசுனுடைய சரீரத்தை நீ காண வேண்டும் if you என்றால், want to see God, நீ தேவனை பார்க்க வேண்டும் you என்றால், must see the church. நீ சபையை பார்க்க வேண்டும். You must see your brothers and sisters in the body of Jesus, in the church. சரீரமாகிய சபையிலே உன்னுடைய சகோதரனை உன்னுடைய சகோதரியை நீ பார்க்க வேண்டும். You can see him with your naked eyes. உன்னுடைய சொந்த கண்களால் அவர்களை பார்க்க முடியும். Because he is a child of God. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய He பிள்ளையாச்சே. represents the body of Jesus. அவர்கள் தேவனுடைய சரீரத்தின் பிரதிபலிப்பு. When you come into the church, சபைக்குள்ளே நாம் வரும்பொழுது there are so many people here. இங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். All these people are the body. இந்த உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் இயேசுனுடைய சரீரம். We need a head. நமக்கு தலை தேவை. If there is no head, only body, தலை இல்லாத பட்சத்தில் சரீரம் மாத்திரம் இருந்தால் what will be the condition? அதனுடைய நிலைமை என்னவா இருக்கும்? People will run away. ஜனங்கள் எல்லாம் பயந்து ஓடி We போவாங்க. need the head. ஆகவே சரீரம் இருக்கிற இடத்திலே So, தலை வேண்டும். church is the one where the head and the body are united together, fixed together. சபை என்று சொல்லும் பொழுது இந்த சரீரமும் தலையாகிய கிறிஸ்துவும் இணைக்கப்பட்டு இருக்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So this is the place you can see Jesus with your eyes. ஆகவே உன்னுடைய சொந்த கண்களால் இயேசுவை காணக்கூடிய இடம் சபை. Look at somebody next to you. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்த திரும்பி பாரு, ஒருத்தர் பாரு, திரும்பி பாருங்க, பக்கத்தில் இருக்கவங்கள பாருங்க. அவங்க தேவனுடைய பிள்ளையானா அவங்கள தான் she and he shows the image of God. பக்கத்துல இருக்கவங்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு சொரூபமாய் காணப்படுகிறார்கள். பாத்தீங்களா இல்லையா? திருப்பி வரேன், இப்ப கடைசியா நான் வரேன் அதுல. Right, so you see Jesus in the body. இயேசுவை அந்த சரீரத்திலே காண முடியும். And who that body, the one who is sitting next to you. யார் அந்த சரீரம் என்று சொல்லும் பொழுது உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற விசுவாசி. Jesus wants to show God to his people. இயேசு தேவனை ஜனங்களுக்கு காண்பிக்க விரும்பினார். And you are important for that purpose. அந்த காரணத்துக்கு நீ முக்கியமானவர். If you do not turn out to be in the church, நீ சபையிலே நீ வராவிட்டால், if you are not there in the prayer meeting, அந்த ஜெப நேரத்திலே நீ வராவிட்டால், and if you are not in the faith, நீ விசுவாசத்திலே நிலைத்தில்லாவிட்டால், one ear is cut off, ஒரு காது அங்கே வெட்டப்பட்டு போகிறது, and you make the body ugly. அந்த சரீரத்தை நீ அசிங்கப்படுத்துகிறாய். So do you understand how important it is for us to come to the house of God? ஆகவே தேவனுடைய சபைக்கு வருவது எவ்வளவு முக்கியம் என்று தெரியுதா? When you see Jesus, நாம் இயேசுவை பார்க்க வேண்டும் என்றால் what a blessing it is. இயேசுவை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. When the devil saw Jesus, பிசாசு இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே they ran away. அவன் ஓடி போனான். They started to cry. அவன் அழுது கதறி. So if we see Jesus, இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது why the devil ran away? ஏன் பிசாசு ஓடினது? Why the devil cried? ஏன் அவன் அலறினான்? Because he saw the power in Jesus. ஏனென்றால் இயேசுவில் இருக்க வல்லமையை பிசாசு கண்டது. Today, இன்றைக்கு if you want to see the power of God, தேவனுடைய வல்லமையை நீ காண வேண்டும் you என்றால் have to see the body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை நீ பார்க்க By வேண்டும். seeing your brothers and sisters in Christ Jesus, you see God and God's power.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுத்த உன்னுடைய சகோதரன் சகோதரியை சபையிலே நீ பார்க்கும் பொழுது இயேசுவை நீ காண்கிறாய். When something is beautiful, ஏதோ ஒன்று அழகாய் இருக்கும் பொழுது we want to touch and see how beautiful it is. அதை தொட்டு பார்க்க விரும்புகிறோம், எவ்வளவு அழகா இருக்கு. When you go to the museum, I don't know if you have gone to museum. மியூசியத்துக்கு போனா போயிருக்கீங்களா? போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். You always see a board, don't touch. எப்போதும் அங்க எச்சரிப்பு, தொடாதே. ஆனா ஒருத்தன் கூட தொடாம இருக்க மாட்டான். திருட்டு தனமா அங்க இருக்கிறத போட்டு மெதுவா அப்படி தொட்டு பார்த்துட்டு வந்துருவாங்க. Touch. தொட்டு பார்க்கிறது. And by touch there is something special. அதை தொடும் பொழுது அதில் விசேஷம் இருக்கிறது. We read in the Bible. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். The women with the issues. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ. Issue of blood. அங்கே அவளுக்கு ரத்தம் போய்க்கொண்டே இருந்தது. She said, I want to touch Jesus. அவள் சொன்னாள், நான் இயேசுவை தொட வேண்டும். If I touch Jesus, I will be all right. நான் இயேசுவை தொடுவேன் என்றால் என்னுடைய பாடு நீங்கி போகும். And she just caught only the garment of Jesus. இயேசுனுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தான் அவள் தொட முடிந்தது. Power came out. அவரிலிருந்து வல்லமை புறப்பட்டு And வந்தது. it went to her. அவளுக்குள்ளே அந்த வல்லமை If we பிரவேசித்தது. all could touch Jesus, நாம் யாவரும் இயேசுவை தொட முடியும் what என்றால் a power would come out of him. அதிலிருந்து எவ்வளவு வல்லமை நமக்கு Few கிடைக்கும். days ago, 2 நாளைக்கு முன்பாக I preached about faith, I think. விசுவாசத்தை குறித்து நான் I பேசி mentioned வந்தேன். about 2 rulers. அங்கே 2 ராஜாக்களை குறித்து சொன்னேன். One was a Roman centurion. அங்கே ரோம ராஜ்யத்தின் 100க்கு அதிபதியாய் இருந்தான். வெய்ய காலம் வந்து எல்லாருக்கும் தூக்கம் வந்துடும் போல இருக்குது. ராத்திரியில் தூங்க மாட்டாங்களா எல்லாரும்? அமெரிக்காவில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் நிற்கணும். 1 மணி நேரத்துக்கு மேலே பண்ணுவாங்க, நிற்கணும். அந்த மாதிரி வச்சுக்கலாமா இந்த சம்மர் மாதம்? இந்த இந்த மே மாதத்தில் எல்லாரும் நிற்க வச்சிடலாமா பிரசங்கம் பண்ணும்போது? ரைட், அடுத்த வாரம் அதை பற்றி கவனிக்கலாம். Good, we have seen like this. அங்கே நாம் பார்த்தோம் The வேதத்திலே Roman ruler said, அந்த ரோம ராஜ்யத்தின் அரசர் சொன்னார், ruler. அதை அரசாளுபவர் I சொன்னார். mean the centurion. அதாவது 100க்கு அதிபதி To Jesus, இயேசுவிடத்திலே சொல்லுகிறார், you just speak a word, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் my மாத்திரம் போதும், servant will be healed. என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான். But the ruler of the Jews said, ஆனால் அந்த யூத ராஜ்யத்தை ஆளுபடியான மனுஷன் ruler, அதிகாரி, அதிபதி சொல்லுகிறான், he said, you please come அந்த அதிபதி கேட்கிறான், நீர் என்னிடத்திற்கு வாரும், and touch my daughter, நீர் என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னுடைய மகளை நீ தொட்டால், who is dead, மரித்து போன அந்த மகளை நீ தொட்டால் she will come back to life. அவள் மீண்டும் உயிர் பிழைப்பாள். Touch is a point of contact. ஆகவே தொடுதல் அங்கே ஒரு உறவை தெரிவிக்கிறது. Where there is a where there is a transaction with each other. ஆகவே நாம் தொடும் பொழுது ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்கிறோம். So touch, if we all could touch Jesus, நாம் யாவரும் இயேசுவை தொடக்கூடியவர்களாய் இருப்போம் if the என்றால் power of healing miracles and wonders will come into our life. இயேசுனுடைய அதிசயங்கள், அற்புதங்கள், மகத்துவங்கள் நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே வரும். How great it would be. அது எவ்வளவு மேன்மையாய் இருக்கும். Why it is not happening? ஏன் அது நடைபெறவில்லை? Because we are not recognizing the body which brings the image of God to us. அந்த சரீரத்தை நாம் அங்கீகரிக்காத பட்சத்தில் இயேசுனுடைய சாயலை நாம் காணாமல் இருக்கிறோம். So our brothers and sisters in Christ in the house of God are more important. இயேசு கிறிஸ்துனுடைய சபையிலே இருக்கும்படியான சகோதர சகோதரிகள் மிக முக்கியமானவர்கள். By seeing them, by touching them, you touch the body, you touch Jesus. அவர்களை நாம் பார்க்கும் பொழுது, அவர்களோடு சம்பாஷிக்கும் பொழுது, அவர்களை தொடும் பொழுது நாம் இயேசுவை தொடுகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We read one story இன்னொரு கதையை நாம் வாசிக்கிறோம். in John chapter 20. யோவான் 20ஆம் அதிகாரம். And it is said here, அந்த அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, verse chapter 20, Jesus rose from the dead. Look at me. இந்த அதிகாரத்தில் என்ன எழுதியிருக்கு என்றால், இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். And he went to meet his disciples. அப்பொழுது சீஷர்களை சந்திக்கும்படியாக இயேசு போகிறார். At that time his disciples were inside the locked room. அங்க இந்த சீஷர்கள் எல்லாம் ஒரு அறையிலே பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். And Jesus all of a sudden appeared before them.
அந்த பூட்டின அந்த அறைக்குள்ளே இயேசு வெளிப்படுகிறார். They were all filled with amazement. இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியத்தோடு They பார்க்கிறார்கள். were surprised. அவர்கள் அதிசயப்பட்டார்கள். They knew we saw Jesus for the last time அவர்கள் கடைசி முறையாக இயேசுவை பார்த்தது அவர்களுக்கு as a தெரியும். dead person, immovable, eyes closed. அவர்கள் கடைசியாக பார்த்தது எப்படி என்றால் மரித்த ஒரு இயேசுவை, கண்கள் மூடிக்கொண்டு இருந்தவரை. But today, ஆனால் they are அன்றைக்கு standing alive before them. அவர்களுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிற இயேசுவை பார்த்தார்கள். What a great surprise. அது எவ்வளவு ஆச்சரியமாய் இருந்திருக்க கூடும். That's what will happen. அதுதான் நமக்கு நடக்கும். If you see Jesus in the body, if you see God in the body of Jesus, அந்த தேவனை இயேசுவின் தற்சொரூபமாய் நாம் பார்க்கும் பொழுது, in the body of Jesus, இயேசுனுடைய சாயலாய் பார்க்கும் பொழுது, இயேசுடைய சரீரத்திலே பார்க்கும் பொழுது, இயேசுனுடைய சரீரத்திலே, so who is the body? யார் அந்த சரீரம்? You. நீங்கள்தான். You, one who is sitting next to you. உன் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் தான். An excitement must be there, அதனுடைய ஒரு சுவாரஸ்யம் நமக்கு இருக்க வேண்டும். as it was with the people of with the disciples on that day. எப்படி அந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்த மாத்திரத்தில் ஆச்சரியப்பட்டார்களோ, Do you see like that, experience like that? அவ்விதமாக நமக்கு அனுபவம் இருக்கிறதா? இதை பத்தி எனக்கு தெரியாதா? என் பக்கத்துல வந்து உட்காந்துக்குது, அது பண்றது, அது இன்னும் ஆளு, அது எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே. அவங்கள போய் பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட் வரணும், இயேசுவை பார்த்தா இது நடக்கிற காரியமானா அங்கதான் இருக்குது விஷயம். இயேசுவை காட்டி கொடுத்து கொலை பண்றதுக்கு ஆயத்தமாக இருந்த யூதாஸ் காரியத்து கூட 12 பேரோடு சேர்ந்து ஒன்னா இயேசு பக்கத்துல உட்கார்ந்துருந்தான். நீ மனுஷரை பார்க்கலையே, you are not seeing man. அங்க இருக்கிற மனுஷரை அல்ல. You must understand that you see the plan of God fulfilled in one person. தேவனுடைய திட்டம் அந்த மனுஷனுக்குள்ளே நிறைவேறுதலை நாம் பார்க்கிறோம். Let's go back to the disciples. ஆகவே இந்த சீஷருடைய காரியத்துக்கு வருவோம். And they locked the door அவர்கள் எல்லாம் அந்த அறையை பூட்டி அதற்குள்ளே இருக்கிறாங்க. because they were afraid of Jews. ஏனென்றால் யூதருக்காக பயந்து அவர்கள் அறையிலே பூட்டி They thought கொண்டிருக்கிறார்கள். if they could kill Jesus, how much more they can do to us. இயேசுவையே கொன்று போட்டார்களே, நமக்கு என்ன செய்வார்கள் என்று சொல்லி பயந்து So with இருக்கிறார்கள். great fear, ஆகவே பயத்தோடு they were inside அந்த அறையிலே பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். and they saw Jesus. அந்த உள்ளே இயேசுவை காண்கிறார்கள். Do you think the fear will be with them? அப்பொழுது இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே பயம் இருக்குமா? All the fears are gone. அவங்க எல்லா பயமும் நீங்கி போயிற்று. And they were inside with no food. அங்கே ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள். Because they cannot go out to buy anything. ஏனென்றால் வெளியே போய் ஒன்றையும் வாங்க முடியாது. And they saw Jesus. அப்பொழுது இயேசுவை அவர்கள் காண்கிறார்கள். And how much courage, hope would have come to them. அவர்களுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு நம்பிக்கை உருவாகி இருக்கும். So by seeing Jesus, இயேசுவை நீ பார்க்கும் பொழுது our fears will go away. நம்முடைய பயங்கள் அகன்று போகும். By seeing Jesus, நீ இயேசுவை பார்க்கும் பொழுது our pains and sorrows would run away. நம்முடைய வேதனைகள், வருத்தங்கள் அகன்று போகும். All that we want is to see Jesus. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை காண வேண்டும். Stephen was being stoned. ஸ்தேவான் கல்லெறியப்பட்டார். And they were stoning him one after the other, a stone. ஒன்றின் பின் ஒன்றாக அந்த கல்லை அவன் மேல் எறிந்து, How much difficult, how hard, how painful it would be. அது எவ்வளவு வேதனை, எவ்வளவு வலியாய் இருந்திருக்கும். He stoned, his whole body was breaking up, including his head. அவருடைய தலை தொடங்கி தன்னுடைய எல்லா சரீரமும் கல்லால் அடிக்கப்பட்டது. At that time, what did he say? அப்பொழுது ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார்? Oh, I see Jesus. நான் இயேசுவை காண்கிறேன். He forgot the pain. அந்த வேதனை அகன்று போகிறது. He was never bothered about the people who were stoning him. தன்னை கல்லெறிகிற ஜனங்களை குறித்து அவன் அக்கறைப்படவில்லை. It's a glorious experience. இது ஒரு மகத்துவமான அனுபவம். It's a tremendous joy and courage. அது ஒரு பெரிய தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. If we could see Jesus. நாம் இயேசுவை காண முடியும் என்றால். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். At that time the Bible says, அப்பொழுது வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது, in the room Thomas was not there. அந்த அறைக்குள்ளே தோமா இல்லை. And when he came back, அவன் வெளியே இருந்தான். மீண்டுமாக அவன் உள்ளே வந்த பொழுது he saw the disciples were excited. அங்கே இருந்த சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு அவன் பார்க்கிறான். We saw Jesus. ஏனென்றால் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் என்று He's சொல்கிறார். alive. He's the same. He looks the same.
அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் இருந்த வண்ணமாகவே இருக்கிறார் என்று He சொல்லுகிறார். was here. அவர் இந்த அறைக்குள்ளே வந்தார் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி என்னை ஏமாத்துறவெல்லாம் வச்சுக்காதீங்க. நீங்க நம்ம சொல்றோம் அந்த மாதிரி சாமியாவது வர்றதாவது அதெல்லாம் நடக்காது. நான் என் கண்ணால பார்க்கணும், நான் என் கையால தொடணும், அப்புறம் என்னவா என் கையை அவருடைய காயத்துக்குள்ள போட்டு பார்க்கணும், அப்பதான் நம்புவேன். இந்த மாதிரி எல்லாம் என்னை ஏமாத்தாதீங்க அப்படின்னு. So he said, it's not just, it is a story. ஆகவே தோமா இப்படியாக தான் சொல்லுகிறார். When the poor fellow was still talking, இப்படியாக தோமா அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது Jesus was there. இயேசு மீண்டும் வருகிறார். Look what Jesus said. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார் In பாருங்க. verse 27, John 20 verse 27, யோவான் 20:27 he said, அவர் அங்கே சொல்லுகிறார், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். சாமி சொன்னதை பாரு, உன் விரலை நீட்டி என்னை தொட்டு பாருன்னு சொல்லலாம், இல்லாட்டினா என்னுடைய காயங்களில் கையை போடு அப்படியே சொன்னாரு. இல்ல, அங்க என்ன சொல்லி இருக்குது, உன் விரலை நீட்டி என்னை பார், அப்படிதானே சொல்லிக்கிறாரு. என் கைகளை பாரா, என் கைகளை பார், உன் விரலை நீட்டி என் கைக்குள்ள போட்டு பாருன்னு சொல்ல, உன் விரலை நீட்டி என் கையை பாருன்னு சொல்றாரு இயேசுவாங்க. So that's what Jesus said. அதைதான் இயேசு சொல்லுகிறார். And then Jesus told him, அதுக்கு பின்பு அவர் சொல்லுகிறார், come here Thomas, நீங்க கிட்டே வந்து put your hand into my side. உன்னுடைய கையை என் விலாவிலே செலுத்தி That பார். means touch me. அப்படி என்றால் என்னை தொட்டு பார். I am real. நான் உண்மை உள்ளவர். I am Jesus. நான் இயேசு. Oh, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have to touch Jesus. நாம் இயேசுவை தொட வேண்டும். We have to touch him physically. நாம் இயற்கையாக அவரை தொட வேண்டும். And then our faith will grow. அப்பொழுது நம்முடைய விசுவாசம் வளரும். And you got your brother and sister who is the image of his body. ஆகவே சபையிலே உன்னுடைய சகோதர சகோதரிகள் உட்கார்ந்து கொண்டு இருப்பவர்கள் இயேசுனுடைய சரீரத்தின் வெளிப்பாடாய் இருக்கிறார்கள். Unless if you touch them, அவர்களை நாம் தொடும் பொழுது you touch Jesus. இயேசுவை நாம் தொடுகிறோம். And you will see something glorious happens from Jesus. அப்பொழுது இயேசுவிடத்திலிருந்து மகத்துவமான காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Touching Jesus is we need. இயேசுவை தொடுவது அவசியமாயிருக்கிறது. Seeing Jesus we need. இயேசுவை காணுவது நமக்கு அவசியம். And we will be a different person. அப்பொழுது நாம் வேறுபட்ட ஜனங்களாய் இருப்போம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். How is it possible? எப்படி முடியும்? It is possible only through the church, the body of Jesus. இது எப்படி முடியும் என்றால் இயேசுனுடைய சரீரமாகிய சபையில்தான் அது முடியும். Now closing. முடிவாக, If you have to represent the image of God, தேவனுடைய சாயலை நீ பிரதிபலிக்க வேண்டும் என்றால் what kind of person you should be? நீ எத்தகையப்பட்ட மனுஷனாய் இருக்க வேண்டும்? Can you do all what you want? உனக்கு சொந்தமான எல்லா காரியத்தையும் நீ செய்ய முடியுமா? Speak whatever you like. நீ இஷ்டமானதை பேச முடியுமா? And do whatever you want. உனக்கு இஷ்டமான கிரியையை செய்ய முடியுமா? And then still say that I am a body of Jesus. நான் அப்படி எல்லாம் எனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்துவிட்டு நான் இயேசுவின் சரீரம்னு சொல்ல முடியுமா? No, the body of Jesus is holy and powerful. தேவனுடைய சரீரம் பரிசுத்தமும் வல்லமையும் உள்ளது. So you are not only called to be saved, you are called to make the body of Jesus. ரட்சிக்கப்படுவதற்கென்று மாத்திரம் அழைப்பு இல்லை, நீ தேவனுடைய சரீரமாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்டாய். So how much careful we should be. ஆகவே நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உடையவர்களாய் இருக்க How வேண்டும். much we have to do what God wants us to do. இயேசு சொல்லுகிற காரியத்தை நாம் செய்வது எவ்வளவு அவசியம். How much holy we should keep ourselves from the world and sin. இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது எவ்வளவு அவசியம். I was happy for a while. ஒரு காலத்துக்கு நான் சந்தோஷமாய் இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா, எல்லாம் வைராக்கியம் வந்தாங்க, ஓடினாங்க, ஓடியாந்தாங்க, டீம் போச்சு, அங்க வந்தாங்க, இங்க வந்தாங்க. இப்போ என்னன்னு பார்க்குறேன்னா எது கேட்டாலும் எக்ஸ்கியூஸ் வருது. எது கேட்டாலும் எக்ஸ்கியூஸ் என்ன? சாக்கு போக்கு. சாக்கு போக்கா? எது கேட்டாலும் சாக்கு போக்கு. ஒரு காலத்துக்கு தானா சரீரம்? அந்த மாதிரி நம்ம ஜீவித்தா கர்த்தருடைய we cannot make the image of God.
அந்த விதமாக சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் இயேசுனுடைய சரீரத்தின் சாயலாய் நாம் இருக்க முடியாது. Somebody needs the power of God. தேவனுடைய வல்லமை நமக்கு அவசியம். Somebody needs the encouragement. உற்சாகப்படுத்துவது அவசியம். Somebody needs the courage. ஒருவரை தைரியப்படுத்துவது அவசியம். Somebody wants to see God. இன்னொருவர் ஆண்டவரை காண விரும்புகிறார்கள். God, the Bible says, வேதம் சொல்லுகிறது, wants to meet that person's need. உன் மூலமாக இன்னொருவருடைய தேவையை ஆண்டவர் சந்திக்க If we விரும்புகிறார். are the people who are up and down all the time, we do one thing for a while and we do the second thing afterwards. நிரந்தரமாக இல்லாதபடிக்கு ஒரு சமயத்திலே செய்கிறோம், இன்னொரு சமயத்திலே செய்யாமல் போகிறோம். No. இப்படி இருந்தால் No. How can God bless us? தேவன் எப்படி நம்மை ஆசீர்வதிக்க They முடியும்? think they will be blessed, அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் ஆசீர்வாதம் இருக்குன்னு. but there is no blessing. ஆனால் அங்கே ஆசீர்வாதம் இல்லை. There is no blessing at all. அங்கே ஆசீர்வாதத்தின் நிலைமைகள் So இல்லை. it is important ஆகவே மிக முக்கியமானது to know நாம் அறிந்திருக்க we வேண்டும். are the people நாம் தான் அந்த ஜனம். who make the image of God தேவனுடைய சாயலை நாம் கொண்டிருக்கிறோம். for the people to touch him and see. மற்றவர்கள் இயேசுவை தொடும்படியாக, இயேசுவை காணும்படியான சரீரம் நீ. Every Sunday the time is given for you ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நேரம் கொடுக்கப்படுகிறது, that you may see Jesus and you may touch Jesus bodily. இயேசுனுடைய சரீரத்தை தொடும்படியாக, இயேசுவை காணும்படியாக உனக்கு வாய்ப்பு இருக்கு. by seeing your brothers and sisters and join to worship him together. இந்த சரீரமாகிய சபையிலே மற்றவர்களை உன்னுடைய சகோதர சகோதரியோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது நீ இயேசுவை பார்க்க முடியும். How can you fail to see Jesus and touch Jesus and take the opportunity? ஆகவே இந்த விதமாக இயேசுவை காணுவதையும் இயேசுவை தொடுவதையும் விட்டுவிட்டு எப்படி இருப்பது? No, that's the reason we are not stable all the time. இதன் காரணமாக தான் நாம் எப்பொழுதும் நிரந்தரமாக உறுதிப்பட்டவர்களாய் இல்லாமல் போகிறோம். Always there are ups and downs in our life. எப்பொழுதும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டே And இருக்கிறது. we don't see ourselves growing more and more in the power and the strength of the Lord Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையோடு உற்சாகத்தோடு நாம் வளர்ந்து முன்னேறி போவதை நாம் காண முடியாமல் இருக்கிறோம். I am closing now இப்பொழுது நான் முடிவாக சொல்லுகிறேன், with repeating this. மீண்டுமாக சொல்லி What is முடிக்கிறேன். the preaching today? இன்றைக்கு சொன்ன பிரசங்கம் என்ன? First it is said, முதலாவது சொன்னேன், man cannot see, so powerful, மனுஷன் ஆண்டவரை காண முடியாது, and cannot touch him. ஆண்டவரை தொட முடியாமல் But he இருந்தான். wants to see him, you want to touch him. ஆனால் இந்த மனுஷன் ஆண்டவரை காண வேண்டும், அவரை தொட வேண்டும். And that's the reason he gave Jesus. ஆகவே தான் இயேசு வந்தார். Jesus died and rose again. இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார். And still God wants his people to see him, to touch him. தொடர்ந்து ஜனங்கள் இயேசுவை காண வேண்டும், அவரை தொட வேண்டும் என்று விரும்புகிறார். And that is possible through the body of Jesus. அது எப்படி முடியும் என்றால் இயேசுவின் சரீரத்தின் மூலமாக. And where is the body of Jesus? இயேசுனுடைய சரீரம் எங்கே? It is one who is sitting next to you forms the body. உன் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற அருமையான சகோதரன் தான் இயேசுனுடைய சரீரம். If you think in you, நாம் யோசித்து பார்த்தால் I see Jesus. நான் இயேசுவை And காண்கிறேன். look at these people, my brothers. என்னுடைய சகோதரை பார்த்து There is a tremendous transformation in your heart. அப்பொழுது நம்ம ஜீவியத்துக்குள்ளே ஒரு பெரிதான மாறுதல் You உருவாகும். will not see as a human see. ஏதோ ஒரு மனுஷீக தன்மையில் நாம் பார்ப்பதல்ல. Your feeling will be totally different if you touch your brother and sister. நம்முடைய உணர்வுகள் மாற்றப்பட்டு போகும். நம்முடைய சகோதர சகோதரியை நாம் தொட்டு பார்க்கும் பொழுது Of the Lord, in the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. And you will feel your feeling will be totally different, transformed. அப்பொழுது நம்முடைய உணர்வுகள் மாற்றப்பட்டு போகும். This is divine work of God. இது கர்த்தருடைய தெய்வீக செயல்பாடு. We see Jesus in our people. We touch Jesus with our people. நம்முடைய ஜனங்களை பார்க்கும் பொழுது நாம் இயேசுவை பார்க்கிறோம். நம்முடைய சபையின் மக்களை பார்க்கும் பொழுது நாம் இயேசுவை தொடுகிறோம், அவர்களை தொடும் பொழுது. If this change does not take place, இந்த விதமான மாற்றம் நமக்குள்ளே வராவிட்டால் our life is always not steady and there is no guarantee.
நம்முடைய ஜீவிதம் வீணான ஒரு ஜீவிதமாயிருக்கிறது. So let us see Jesus today. இன்றைக்கு கூட நாம் இயேசுவை காண்போம். Turn to your brother or sister next to you பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களை திரும்பி பார்த்து and look at them. அவர்களை பாருங்கள். Just say, I see Jesus in the body. அவர்களை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவை நான் காண்கிறேன். இங்க ஒன்று பேசிக்க சொல்ல உண்மை சொல்ல பாரு, ஒருத்தர் பாரு. This is it. You see Jesus in your brothers and sisters in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர்களிடத்திலே சொல்லுங்கள், இயேசுவை உன்னில் காண்கிறேன். அது ஒரு திருட்டு கொட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? பார்க்கும் போது இந்த மூஞ்சியா முகமா, இந்த முகமா, ஐயோ எனக்கு தெரியுமே. நேத்து அவங்க பேசுனது என்கிட்ட தானே பேசினாங்க. நேத்து அவங்க செஞ்சது நாங்க 2 பேர் தானே அந்த மாதிரி செஞ்சோம். எதுக்கு கர்த்தருக்கு இஷ்டமில்லாத வேலை, ஆகையால தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, அதை பற்றி உனக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. This is the plan of God. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், இது கர்த்தருடைய திட்டமா இருக்கிறது. That you should see Jesus in the body of Jesus. இயேசுவுடைய சரீரத்திலே இயேசுவை நீ பார்க்க வேண்டும். So let's do our part. நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யலாம். And God is going to do a miracle. கர்த்தர் அதிசயத்தை செய்கிற This is தேவன். the first miracle that we need today. இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான அதிசயம் இதுதான். If you can't come into the house of God and see the children of God, you miss God to see God. தேவனுடைய ஆலயத்திலே வந்து நீ தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக நீ தேவனுடைய பிள்ளைகளை நீ காணாவிட்டால் இயேசுவை நீ காணவில்லை. If you fail to come inside the church சபைக்கு நீ வராமல் போனால் and touch the people of God, தேவனுடைய பிள்ளைகளை நீ தொடாவிட்டால் you fail to touch the body of Jesus. அப்பொழுது இயேசுனுடைய சரீரத்தை நீ தொடாமல் போகிறாய். Saints are doing it. There are hundreds and thousands of people who are doing it. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பரிசுத்தவான்கள் இப்படி செய்கிறார்கள். That's the reason the people of God are getting stronger and stronger. ஆகவே தான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் உறுதிப்பட்டு Why செல்கிறார்கள். can't you do that? நீ ஏன் அதை செய்யக்கூடாது? This is Bible's principle. இது வேதத்தின் சட்டமாய் You must இருக்கிறது. touch God. தேவனை நீ தொட வேண்டும். You know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது A தெரியுமா? right hand of fellowship. வலது கை கொடுத்து You ஐக்கியம் கொள்வது. shake hands with somebody. What is the meaning? இன்னொருத்தர் இடத்திலே நாம் கையை குலுக்குறோம் என்றால் We touch them. We feel them. அவரை தொடுகிறோம், அவரை உணர்கிறோம். You can feel God. நீ தேவனை உணர You முடியும். can feel God தேவனை நீ உணரக்கூடுமே. when you touch your brother and sisters of in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சகோதர சகோதரி நீ தொடும் பொழுது இயேசுவை தொடுகிறாய். Your thought is not to shake their hands, but your thought is to touch Jesus, and so you touch them. நாம் அவர்களை கை குலுக்கும் பொழுது, அவர்களை தொடும் பொழுது நாம் மனுஷரை தொடுவதல்ல, இயேசுவையே நாம் தொடுகிறோம். Apostle Paul start to write to the churches. அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும் பொழுது அவர் And he சொல்கிறார், said, greet each other with a holy shake, he said. அங்கே ஒருவரை ஒருவர் கை குலுக்கி அவர்களை வாழ்த்துங்கள். And then he said, அதற்கு பின்பு அவர் சொல்லுகிறார், you greet each other with a holy kiss. பரிசுத்த முத்தத்தோடே ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். Yes, when you start to see Jesus more and more, your love is grow so much. நீ இயேசுவை அதிகமாக காணும் பொழுது உனக்குள்ளே அந்த அன்பு வருகிறது. So we will express Apostle Paul expressed his love through kissing his brothers and sisters. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார். ஜாகிரதையா, நாங்க கூட அப்படியே செஞ்சிரோம் அப்படினு சொல்ல போறீங்க. I am a man who strictly follow the Indian tradition. ஆகவே நான் வந்து உண்மையாக இந்திய கலாச்சாரத்தை மதிப்பவர். Though I go so much to abroad, but I never agree the western culture. No. எவ்வளவாய் நான் உலகம் முழுவதும் சென்றாலும் கூட அந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. So how can we touch your brother and your sister? எப்படி உன்னுடைய சகோதர சகோதரி நீ தொட முடியும்? If it is foreign country, I would say shake his hand. வெளிநாடுகளிலே இருக்கும் என்றால் கையை குலுக்குங்கள் என்று சொல்லலாம். But our tradition is this. ஆனால் நம்முடைய கலாச்சாரம் இப்படி. 2 கையை ஒழுங்கா கூப்பி மிக தாழ்மையோட
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா ஏன் சொல்லக்கூடாது? when you say so, you touch them. நாம் அப்படி ஒருவரை ஒருவர் தோத்திரம் சொல்லி வாழ்த்தும் பொழுது நாம் அவர்களை தொடுகிறோம். Yes, you touch Jesus. இயேசுவை நாம் தொடுகிறோம். How many times you experienced it? எத்தனை முறை நாம் இதை அனுபவித்திருக்கிறோம்? தின சின்ன பொண்ணு நேத்து நான் பார்க்க பிறந்தது, அது என்ன அதுக்கு போய் நான் தோத்திரம் பண்றதா? நடக்காது. ஊழியக்காரமாவை ஏஞ்சி வந்து அங்கேன்னு நீங்க வந்து யாருக்கு தோத்திரம் பண்ண சொல்லலாம்? யாருக்கு தோத்திரம் பண்ண சொல்லலாம்? ரெடி ஆயிட்டோம். எனக்கு நீங்க பண்ணினா நடக்காத விஷயம். நில்லி கூட பண்ணக்கூடாது. உங்களுக்கு யார் பிடிக்காதோ அவங்களுக்கு தான். உங்களுக்கு யாருக்கு பிடிக்காதோ அவங்கள போய் காலங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது எப்படின்னா யாரை பார்த்தாலும் தோத்திரையா 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 தோத்திரமா 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 எப்படி தோத்துறங்க, கத்திரிக்கு தோத்துறங்க, கத்திரிக்கு தோத்திரம், ஒரே சத்தம் அங்கே இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு இங்கே என்ன 100க்கு மேலே இருக்காங்க, 100 பேர் தானே இருக்கிறீங்க. 200 300 400 இருக்குதா இன்னும் தெரியல. எல்லாம் இவ்வளோ பேரும் சேர்ந்து கத்திரிக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருந்தா ஒருத்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க, வணக்கங்க ஐயா, வணக்கம் அம்மான்னு சொல்லி பாருங்க. இன்ன மாதிரி சத்தம் வரும். அந்த சத்தத்துக்குள்ள தெய்வ சத்தம் எழும்பும். Praise the Lord. That is what we have to do it. So it is important. அதை தான் நாம் செய்ய வேண்டும். அதுதான் முக்கியம். You touch your brother. உடைய சகோதரனை தொட வேண்டும். Because he forms the body of Jesus. ஏனென்றால் அந்த சகோதரன் இயேசுனுடைய சரீரமாய் Your இருக்கிறார். attitude of touch is going to bring a miracle work in you. நீ அந்த தொடும் பொழுது அந்த சிந்தை உனக்குள்ளே தெய்வீகத்தை கொண்டு வர போகிறது. இன்னைக்கு தேவனுடைய இயேசுனுடைய சரீரத்தை தொடுகிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வணக்கம் பண்ணி இல்லைன்னா அவங்களுக்கு கை குலுக்கி இருப்பேன்னா நாளைக்கு போய் உன் மூஞ்ச நான் பார்க்க மாட்டேன், என் மூஞ்ச நீ பார்க்க மாட்டேன், இல்லைன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்த விஷயம் தெரியுமா என்னாச்சு அப்படியே அங்கே இப்படிதான் இருக்குதுங்க, நாங்கள் இது பேச முடியுமா? அங்கே முடியாது. ஸோ we will be careful. ஆகவே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருப்போம். Touch Jesus. இயேசுவை தொடுவோம். See Jesus. இயேசுவை காண்போம். Be transformed. நாம் மாற்றப்பட்டவர்களாக I'm இருப்போம். closing with this. இதோடு சொல்லி முடிக்கிறேன். Turn to the right or left. வலது பக்கமாவது இடது பக்கமாவது திரும்பி 2 கையை கூப்பி 2 கையை கூப்பி சௌக்கியமா இருக்கிறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கன்னு சொல்லுவோம். ஏன் சிரிப்பு வந்துட்டு ஒரு மாதிரி குமுகுமுன்னு ஒரு மாதிரி இப்படி ஃபீல் பண்றீங்க? Because God is working in it. ஏன் ஒரு மாறி வித்தியாசமா தோணுது? ஏன்னா கடவுள் கிரியை செய்கிறார். This is the time to touch our brothers with the feeling of seeing God and touching God. ஆகவே இது நமக்கு நேரமாய் இருக்கிறது. நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து அவர்களை தொடும் பொழுது இயேசுவை தொடுகிறோம். Let the church grow to that state. சபையானது அந்த நிலைமைக்கு கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன். We are going to pray. நாம் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. ஹalleluya. We are in the presence of God. நாம் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் We இருக்கிறோம். heard the songs, நாம் பாடல்களை கேட்டோம், joined and sang together, ஒன்றாக சேர்ந்து பாடினோம், and worship the Lord தேவனை ஆராதித்தோம், and thank the Lord. தேவனுக்கு நன்றிகளை செலுத்தினோம். And we heard the voice of God. தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். We heard the God's word. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். Keep that in our mind. அது உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். This whole week, இந்த வாரம் முழுவதிலும் meditate on that. அதை குறித்து நீங்கள் தியானம் The செய்யுங்கள். blessing will be more and more added to it. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வரும். Hallelujah. ஹalleluya. Now we are going to pray. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். Father God, we thank you for this wonderful evening. இந்த மாலை நேரத்திற்காக அன்புள்ள தேவனே உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். Lord, we thank you for thy presence. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். Thank you for fill the people who have joined in this service இந்த இணையதள ஆராதனையில் எங்களோடு சேர்ந்து இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் with the ஆசீர்வதிக்கணுமா expectation of ஜெபிக்கிறோம். heavenly blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தின் எதிர்பார்ப்புகளோடு அவர்களை Bless ஆசீர்வதிக்க them, வேண்டும். Lord, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் Be ஆண்டவரே. with them in this whole week. இந்த வாரம் முழுவதிலும் நீர் அவர்களோடு இரும் ஆண்டவரே. Guide them, அவர்களை வழிநடத்தும், protect them, அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், provide their needs, அவர்களை தேவையில்லை நீர் Heal சந்திக்க them. வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சுகத்தை தாரும், give them good health. அவர்களுக்கு நல்ல உடல் பலன் Above சுகத்தை all, தாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக let them grow in the ways of heaven. பரலோகத்துக்கு செல்லும்படியான வழியில இன்னும் அவர்கள் அதிகமாய் வளர Go அவர்களுக்கு உதவி செய்யும். nearer and nearer unto you. தேவனே உம்மிடம் கிட்டி கிட்டி வர அவர்களுக்கு உதவி செய்யும். Let them run the race with surety that they will reach their goal, the eternity. அவர்கள்
நித்திய ராஜ்யத்துக்குள் அவர்கள் செல்வார் என்ற நிச்சயத்தை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதியும். In the name of Jesus we pray. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now we can keep your hands on the head. இப்பொழுது நீங்கள் உங்கள் தலைமையில் உங்கள் கரங்களை வைத்துக் கொள்ளலாம். The blessing and healing and protective hand is going to be kept, that is Jesus. இயேசுவின் ஆசீர்வாதம் பலன கரம், தொடுதலின் கரம், சுகத்தை உண்டாக்குகிற கரம் உங்கள் மேல் வைக்கப்படும். Lord, once again we thank you. ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for thy precious hand kept upon the hands of the people. ஜனங்கள் மேல் உம்முடைய அன்பான கரத்தை நீர் வைத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, protect them when they go out and coming in. அவர்கள் போக்கையும் வரத்திலும் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். Be with them. அவர்களோடு இரும். Let not any pandemic or any other disease come as a huddle in their midst. அவர்களை கர்த்தாவே, எந்த ஒரு கொள்ளை நோயும் எந்த ஒரு வியாதியும் அவர்களை நெருங்க கூடாதபடி செய்யும். Bless them, Lord. அவர்களை ஆசீர்வதியும். Heal the people who are in the hospitals and the houses and even now who are keeping their hands on their heads. மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் நீர் உம்முடைய கரத்தை வைத்து தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, let them be healed. இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். Hallelujah. We thank you, Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Provide the needs according to thy will. உம்முடைய சித்தத்தின்படி அவர்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Bless each and everyone. ஒவ்வொருவரும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். Bless our senior pastor. நம்முடைய தலைமை போதகரை நீர் ஆசீர்வதிக்க Give him good strength. அவருக்கு நல்ல சுகபல ஜீவனை தாரும். Let him be used again as a channel of blessing to many people. அவருக்கு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் மீண்டும் அவருக்கு நல்ல சுகபலத்தை தாரும் ஆண்டவரே. Bless the mission in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவை ஆசீர்வதிக்கிறோம். Bless the VI mission in the name of Jesus and all the workers. VI மிஷன் சபையில் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உள்ள இடத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருமட்டுமாயிருந்து பாதுகாத்துக் கொள்ள கடவுது. ஆமென். ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Now the announcement. இப்பொழுது அறிவிப்பு. As we used to say always, நாம் எப்பொழுதும் போல சொல்கிற வண்ணமாக this broadcast of 6 o'clock service is going to be relayed every week. ஒவ்வொரு வாரத்திலும் இந்த மாலை 6 மணி ஆராதனையானது இந்த இணையதளத்தில் ஒளிபரப்பாக்கப்படும். Before that, அதற்கு முன்பாக there will be a 10 minutes devotion at 4 p.m. sharp. சரியான 4 மணிக்கு 10 நிமிட தியானமானது It ஒளிபரப்பாக்கப்படும். is going to be only for 10 minutes. அது வெறும் 10 நிமிடம் மாத்திரமே. So join the 4 o'clock devotion. ஆகவே அந்த 4 மணி 10 நிமிட ஆராதனையிலும் For நீங்கள் 10 கலந்து minutes. கொண்டு வெறும் 10 நிமிடம். After that, 6 o'clock online service. அதுக்கு பின்பாக மாலை 6 மணிக்கு இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். Everything is for the blessing எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கென்று, and according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி. So join, be blessed. ஆகவே எங்களோடு இணைந்து தேவனுடைய If you ஆசீர்வாதத்தை want to contact பெற்றுக்கொள்ளுங்கள். us, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் there என்றால் are the address and means by which you can contact us. இந்த முகவரியின் மூலம் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். Our telephone number or mobile phone number, எங்களுடைய அலைபேசி எண்ணும் தொலைபேசி எண்ணும் our email or WhatsApp எங்கள் மின்னஞ்சல் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் are all given there. எல்லாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. So you can contact us. ஆகவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். We will be praying for you நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். and we will help you spiritually. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Every week, once a day, வாரத்தில் ஒரு நாள் our senior pastor, நம்முடைய தலைமை போதகர், our associate pastor, நம்முடைய இணை போதகர் and Sister Grace சகோதரி கிரேஸ் அவர்கள் are praying for the prayer requests what we get through the Women Fellowship. பெண்கள் ஐக்கியத்திலிருந்து வரும்படியான ஜெப விண்ணப்பங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய தலைமை போதகரும் நம்முடைய இணை போதகரும் மற்றும் சகோதரி கிரேஸ் அவர்களும் ஜெபிக்கிறார்கள். So send your prayer request to them. ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்கள். They will be forwarding that to us. அவர்கள் எங்களுக்கு அனுப்பி விடுவார்கள். Like the same, அதே வண்ணம் போல Sister Jasmine is taking notes of the prayer request every Sunday. ஞாயிற்றுக்கிழமைகளில் சகோதரி ஜாஸ்மின் அவர்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதுகிறார்கள். And that will be sent to the office. அது எங்களுடைய அலுவலகத்திற்கு வருகிறது. It will be read to our senior pastor. அதுவும் தலைமை போதகரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. And he will be praying for that. அவரும் அதற்காக ஜெபிக்கிறார். So write your prayer request on Sundays. ஆகவே உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் எழுதுங்கள். He
Our senior pastor will be praying for that நம்முடைய தலைமை போதகர் அதற்காக ஜெபிக்கிறார் along with us. எங்களோடும் கூட. And one more thing, மீண்டும் ஒரு காரியம், there is a 15 minutes prayer in the night, இரவு நேரத்தில் 15 நிமிட ஜெபம் இருக்கிறது. 9 to 9:15. இரவு 9 மணி முதல் 9:15 வரை. One more option I used to give, அது எந்த நேரத்தில் வேணாலும் ஜெபிக்கலாம். even from 6 o'clock to 10 o'clock, மாலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் until you go ஜெபிக்கலாம். to bed. நீங்கள் தூங்குவதற்கு முன்பதாக ஜெபிக்கலாம். Choose a time fit for you. ஒரு நேரத்தை சரியாக தேர்வு செய்து அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபியுங்கள். Don't forget you are joining the people who are praying. ஆகவே நீங்கள் மறந்து விடாதீர்கள், உங்களோடு கூட अनेक ஜனங்களும் ஜெபிக்கிறார்கள். Please join and lift up the name of Jesus ஆகவே நீங்கள் எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோமாக. and help the people in need. தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்வாய் ஜெபிப்போம். And bless for our brethren. நம்முடைய ஆசீர்வாதம் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். Bless for the mission. நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபிப்போம். Bless for the assistant pastors. நம்முடைய துணை போதகருக்காகவும் ஊழியர்களுக்காகவும் For ஜெபிப்போம். all the believers. அனைத்து விசுவாசிகளுக்காகவும் ஜெபிப்போம். For all the people who trust in God, in Jesus. தேவனை விசுவாசிக்கிற அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். So please join every day in that ஆகவே தினமும் அந்த நேரத்தில் நீங்கள் கலந்து கொண்டு ஜெபியுங்கள். and do pray. அதை செய்யுங்கள். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென்.